வணக்கம். ஆசைகளும் அங்கலாய்ப்புகளும் என்ற தலைப்பில் உள்ள கருத்துக்களை நாம் இங்கு பார்க்கலாம். சிறு வயதிலிருந்தே இந்த ஆசைகளும் அங்கலாய்ப்புகளும் என்பது பிரிக்க முடியாத ஒன்றாக மனித குலத்தில் வந்துவிட்டது. முதலாக தனக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்தவுடனே இந்த அங்கலாய்ப்பு ஆரம்பித்துவிடும். அதுவரை தாய் தந்தையர் மட்டும் தனக்கு மட்டுமே சொந்தம் என்ற நிலை மாறி நம்மை போலவே இன்னொரு ஜீவனும் அதற்கு உரிமை எடுக்கிறது என்பதை பார்த்தவுடன் அங்கலாய்ப்பு ஆரம்பித்துவிடும். நீங்கள் எப்பொழுதும் தம்பிக்கு மட்டுமே செய்கிறீர்கள், தங்கைக்கு மட்டுமே செய்கிறீர்கள் என்று ஆரம்பித்து தொடரும் அந்த அங்கலாய்ப்பு அடுத்த நிலையில் பள்ளியில் சேர்க்கும் போது இந்த பள்ளியில் சேர்த்து விட்டீர்கள் என்ன என்று அங்கலாய்த்துக் கொள்ளும். அடுத்த நிலையில் வகுப்பறைக்கு சென்றால் இந்த வகுப்பறை இந்த பிரிவு எனக்கு தேவையில்லை என்று கூறும். அடுத்து நண்பர்கள் தேர்வில் குறிப்பிட்ட ஒரு நண்பரை தேர்ந்தெடுக்கும். அந்த நண்பர் இங்கு பேசுவதை விட்டு வேற எங்கும் பேசினால் உடனே நீ அங்கதான் பேசுவா, என்கிட்ட பேச மாட்டா என்று அடுத்த நிலையில் அங்கலாய்ப்பு ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் இந்த அங்கலாய்ப்பு கடைசி வரை தொடரும். தேர்வில் மதிப்பெண் வரும்போது எனக்கு மட்டுமே இதில் மதிப்பெண் குறைந்து விட்டது. அதே போன்று அடுத்த நிலையில் அந்த குறிப்பிட்ட பள்ளியில் எனக்கு மட்டும் அட்மிஷன் கிடைக்கவில்லை, அனைவரும் கிடைத்தது, அல்லது குறிப்பிட்ட பிரிவு எனக்கு கிடைக்கவில்லை, அதுதான் கிடைத்தது என்று ஆரம்பித்து அப்படியே தொடர்ந்து வேலை தேடும் படலத்தில் தனக்கு மட்டும் இவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டியது என்ற அடுத்த நிலையில் அங்கலாய்த்துக் கொள்ளும். அப்படி அங்கலாய்த்துக் கொள்ளும் போது குறிப்பிட்ட கம்பெனி எனக்கு கிடைக்காமல் இந்த கம்பெனி தான் எனக்கு கிடைத்துள்ளது என்று அங்கலாய்த்துக் கொள்ளும். ஆக இந்த அங்கலாய்ப்புகள் தொடர்ந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும்போது கூட எனக்கு தான் இவ்வளவு காலதாமதமாகி வந்தது, மற்றவர்களுக்கெல்லாம் உடனே வந்து விட்டது என்று அங்கலாய்த்துக் கொள்ளும். அடுத்து பணியிடத்தில் தன்னுடன் பணி செய்யும் மற்றவர்களை நிர்வாகம் தனிப்பட்ட முறையில் நன்றாக நடத்துவதாகவும் தன்னை மட்டும் புறக்கணிப்பதாகவும் அங்கலாய்த்துக் கொள்ளும். அவர்கள் எல்லாம் சிபாரிசில் வந்தவர்கள், நமக்கு எந்த சிபாரிசும் கிடையாது என்று வேறு சமாதானம் சொல்லிக்கொள்ளும். இவ்வாறு தொடரும் அங்கலாய்ப்பு அடுத்து சம்பளம் வாங்கும் போது கூட நிற்பதில்லை. நாம் கஷ்டப்பட்டு உழைத்தோம், ஆனால் இவ்வளவுதான் சம்பளம். போன மாதம் 2 நாள் தான் லீவ் எடுத்தேன், ஆனால் அதற்கு சம்பளத்தை பிடித்து விட்டார்கள், மற்றவர்களுக்கெல்லாம் சரியாக நிறைய கொடுத்துக்கிறார்கள் என்று ஒரு வகையில் அங்கலாய்ப்பு. இந்த அங்கலாய்ப்பு தொல்லை அடுத்த நிலையில் திருமணத்தில் வாழ்க்கை துணை அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று தேவையற்ற கற்பனையில் வருவதனால் அங்கும் அங்கலாய்ப்புகள். நான் எப்படி எல்லாமோ எண்ணிருந்தேன், எனக்கு வருபவர் இப்படி வர வேண்டும், அல்லது எனக்கு வருபவர் இப்படி வர வேண்டும், ஆனால் இருந்து இந்த ஆள் தான் கிடைத்திருக்கிறார், அல்லது இந்த பெண் தான் கிடைத்திருக்கிறார் என்று ஒரு பெரிய அங்கலாய்ப்பு. அந்த நிலையில் அந்த மாமியார் வீட்டிலும் அங்கும் அங்கலாய்ப்பு தொடரும். எனக்கு கிடைத்த மாமியார் மோசமானவள். அதை போன்றே மருமகள் மீது மாமியாருக்கும் அங்கலாய்ப்பு ஏற்படும். இருந்து இவளை போய் திருமணம் செய்து கொண்டு வந்தோமே நமது மகனுக்கு என்று அவளுக்கு அங்கலாய்ப்பு. இங்கு பெண்ணிற்கோ இப்படிப்பட்ட கொடுமைக்கார மாமியாரை நான் உலகத்திலே பார்த்ததில்லை என்று அடுத்த நிலையில் அங்கலாய்ப்பு. வேலை செய்தே என் வாழ்க்கை பாழாகிவிட்டது என்று நிலையில் மருமகளுக்கும் வேலையே செய்ய மாட்டா என்று மாமியாரும் இப்படி மாற்றி இந்த அங்கலாய்ப்புகள் அடுத்த நிலையில் கணவன் மனைவிக்கு இடையிலே கடும் பிரச்சனைகள் வரும்போது ஏற்படும். இருந்து இந்த ஆளை கல்யாணம் செய்வதற்கு நான் செய்யாமலே இருந்திருக்கலாம் என்று மனைவியும், அதை போன்றே கணவரும், அவர்களுக்குள் பெருத்த தொல்லை இந்த அங்கலாய்ப்பு. ஆக அங்கலாய்ப்பு அடுத்த நிலையில் கோயிலுக்கு சென்றால் கூட தொடரும். அங்கும் கூட்டத்தை கண்டால் இவ்வளவு கூட்டம் இன்றுதான் வரும், மற்ற நாட்களில் வராது என்று, அல்லது நான் சொன்னேன் அப்பொழுதே அந்த கோயிலுக்கு போயிருக்கலாம், அங்க கூட்டம் இருக்காது என்று இங்கே இவர் கேட்கவில்லை அல்லது இவள் கேட்கவில்லை என்று அங்கும் அங்கலாய்ப்பு தொல்லை ஆரம்பிக்கும். இது தனிநபர் மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளில் கூட அங்கலாய்ப்புகள் மிக அதிகமாக உண்டு. அவர்களுக்கு தேர்தல் பத்திரத்தின் மூலம் இவ்வளவு பணம் கிடைத்து விட்டது, எங்களுக்கு இவ்வளவுதான் கிடைத்திட்டது, இதிலும் கூட அங்கலாய்ப்பு. ஆக இந்த அங்கலாய்ப்பினுடைய அடிப்படையான காரணம் சரியான புரிதல் இல்லாமை. குழந்தையாக இருக்கும் காலத்திலேயே தாழ்வு மனப்பான்மை வந்து விடுவதால் தான் இந்த அங்கலாய்ப்புகள் கடைசி வரை தொடரும். அங்கலாய்ப்பு என்பது ஒரு மனநோய். இந்த நோயினுடைய அடுத்த கட்டம் பொறாமையாக விரிந்து செல்லும். பொறாமை வெறுப்பாக மாறும், வெறுப்பு கோபத்தை கொடுக்கும். ஆக அங்கலாய்ப்பு என்பது ஒரு நோய் என்று தெரிந்தவரை நாம் மீண்டு கொள்ளலாம். இதிலிருந்து மீள்வது எப்படி என்பதை, ஆரோக்கியமான மனநிலை எப்படி வருவது என்பதை நமது பிற பதிவுகள் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல ஆரோக்கியமான மனநிலையில் அந்த குழந்தை யார் மீதும் பொறாமைப்படுவாது, யார் மீதும் அங்கலாய்ப்பு கொள்ளாது, அதை கடைசி வரை சந்தோஷமாகவும் குதூகலமாகவே வாழ்க்கையை நடத்தி செல்லும். எனவே அங்கலாய்ப்பு என்பது ஒரு குறை. இந்த குறையை தீர்க்காவிட்டால் கடைசி வரை அதே அங்கலாய்ப்புடன் தான் இந்த உடலை விட்டு செல்லும். என்னுடன் உள்ளவர்கள் அனைவரும் ஆரோக்கியமாக உள்ளார்கள், நான் இப்படி உள்ளேன், அல்லது என்னுடன் உள்ளவர்கள் எல்லாம் போய் சேர்ந்து விட்டார்கள், நான் மட்டும் இப்படி துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், இது போன்று அங்கலாய்ப்புகள் தொடரும். ஆனால் இந்த அங்கலாய்ப்பு எங்கு வர வேண்டும் என்றால் இறைவனிடம் வர வேண்டும்.
தாய்மானவர் கூறுகிறார், ஈனம் தரும் உடலம் என்னது யான் என்பதற ஆனந்தம் வேண்டி அளந்தேன் பராபரமே என்று. அதாவது இந்த உடல் என்பது ஒரு முழுமைத்தன்மை இல்லாததான். ஆனால் இந்த முழுமைத்தன்மை அடைய வேண்டும் என்பதற்காக இறைவனை நோக்கி அருமையான வார்த்தைகளில் கூறுகிறார், என்புருகி நெஞ்சம் இளகி கரைந்து கரைந்து அன்புருவாய் நிற்க அளந்தேன் பராபரமே என்று. அப்படியானால் அங்கலாய்ப்பு என்பது உண்மையான தன்மையில் இறைவனுக்காக இருக்க வேண்டும். எத்தனையோ ஞானியர்களும் யோகிகளும் இறைவனை கண்டு முக்தி அடைந்து விட்டார்கள். நான் இப்படி இருக்கிறேனே என்று இயக்க வேண்டும். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையிலே. எனவே இறைவனை அப்படி நினைப்பவர்களுக்கு இந்த உலகில் உள்ள மற்ற அங்கலாய்ப்புகள் எதுவும் இருக்காது, நிம்மதியாக வாழலாம் என்ற உண்மையை உணர்ந்து நாம் இறைவனை வணங்குவதில் குறியாக இருக்க வேண்டும். இறைவனுடைய திருவுருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். முக்தி எல்லோருக்கும் கிடைப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு நாம் வந்துள்ளோம். அவ்விதமே முக்தி கிடைக்க இறைவனிடம் வேண்டுவோம். நன்றி.